நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் சேலத்திலிருந்து இணைந்திருக்கிறார். ரியாஸ், தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன? குறிப்பாக இது குறித்து நீண்ட ஆய்வுகளை மேற்கொண்டு வரக்கூடிய அமைப்பினரோடு நீங்கள் இணைந்திருக்கீங்க. நெடுஞ்சாலைகளில் அவர்களுடைய ஆய்வுகளினுடைய பணி எத்தகையது? அரசுக்கு அவர்கள் அளித்த அந்த பரிந்துரை எத்தகையது? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். அதாவது நெடுஞ்சாலை பயணங்கள் என்பது ஒரு அலாதியான சுகந்தம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலை பயணங்களில் பொதுமக்கள் நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் பயணிச்சுட்டு இருக்காங்க. இந்த பயணத்தின் போது அங்கே இருக்கிற உணவகங்களுடைய தரம் என்பது பல ஆண்டுகளாக கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த நிலையை பார்த்த இளைஞர்கள், குறிப்பாக சேலத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று கூடி, அதாவது நெடுஞ்சாலை உணவக மேம்பாடு ஒரு குழுவை ஆரம்பித்து தொடர்ச்சியான பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டு அரசுக்கு அறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. தற்போது அவர்கள் எந்த மாதிரியான ஆய்வுகளை மேற்கொண்டார்கள், அவர்கள் எடுத்துக்கொண்ட விவரங்கள் என்ன என்பது குறித்து நம்ம கேட்கலாம். குறிப்பாக சார், நீங்கள் சொல்லுங்கள். குறிப்பாக இந்த நெடுஞ்சாலை உணவகங்கள்லாம் எப்படி செயல்பட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்ததுங்க? ஒரு இலவச கழிப்பிடம் கிடையாது. அப்படியே அங்கே கழிப்பிடம் இருந்தாலும் அங்கே கட்டண முறையில் வசிக்கிறாங்க. இலவச குடிநீர் கிடையாது. குடிநீர் இருந்தாலும் அவங்க காசுக்கு வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஹோட்டலில் பார்த்திங்கன்னா சுகாதாரமாக கிடையாது. அங்கே குவாலிட்டியும் கிடையாது. இப்போ பொருட்களின் விலை பட்டியலாம் பார்த்திங்கன்னா எம்ஆர்பியோட ரேட் அதிகமாக இருக்காங்க. இதனால் பாமர மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நம்ம குறிப்பாக ரொம்ப தூரம் பயணிக்கிறோம். அந்த ஒவ்வொரு இடத்துல அவங்க நிற்கிற இடத்துல சுத்தமான சுகாதாரம் எதுவும் கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த நெடுஞ்சாலை உணவகங்களில் ஆய்வு பண்ணுறது இந்த மக்களோட கருத்துக்கு எதுக்காக உங்களுக்கு எடுத்தீங்க? என்ன நோக்கத்துக்காக எடுத்தீங்க? எப்படி இருக்குது? இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் பயணிக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட அன்றாட வாழ்வில் நடந்துகிட்டே இருக்கிறதே ஒன்று. இதை நம்ம ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பயணிக்க வேண்டிய இடைவெளி இருந்துச்சு அப்படின்னா அந்த பஸ்ஸு கம்பல்சரி ஒரு உணவகத்தோட்ட நிற்கும். அந்த உணவகம் நம்மளோட தரம் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணணும்னு இது பண்ணோம். இதுக்கு முதல் காரணம் நாங்கள் இதில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ். நான் இங்கேருந்து சென்னை போகும்போதோ, இங்கேருந்து பெங்களூர் போகும்போதோ, கிருஷ்ணகிரி, விக்கிரவாண்டி இதுமாரி இடங்களில் பஸ்ஸுகள் நிற்கும் போது அங்கே அவசர தேவைகளுக்காக நாம் கம்பல்சரி ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் அங்கே ஒரு யூரின் ஃபெசிலிட்டிஸ் இல்லை குடிநீர் வசதிகள் இருக்கணும். அங்கே நமக்கு அந்த முழு தேவைகளுமே அங்கே இருக்காது. நம்ம குடி தண்ணீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பாட்டில் தண்ணி மட்டுமோ இல்லை பாக்கெட் வாட்டர் மட்டுமோ வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். இல்லை அப்படின்னா அங்கே அதுக்குண்டான முழு வசதிகளுமே இருக்காது. அந்த இடத்துல நம்ம திரும்பி மேம்படுத்தணும். இதை ஒரு யாருமே இதை கண்டுக்காமே விட்டுட்டு இருக்காங்க. அரசாங்கம் இதுக்குண்டான கேள்விகள் எதுவுமே கேட்கறதில்ல. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1,00,000 பயணிகள் பயணிக்கிற கவர்மெண்ட் பேருந்துகளில் அது நிற்க வேண்டிய இடங்களில் கரெக்டான சுகாதாரமான முறையில் உணவும் இல்லை. அங்கே நமக்கு சுகாதார வசதிகளும் இல்லை. அதை நாங்கள் மேம்படுத்தணும் அப்படிங்கிறத எங்கள் நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணோம். அதுக்காக இந்த குழுவுக்கு ஆரம்பித்து அதுக்கு உண்டான செயல்பாடுகளுக்கு இறங்கியிருக்கோம். அதே மாதிரி குறிப்பாக இந்த குழு எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. இந்த குழுவில் இந்த ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் இருக்காரு. சார், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கீங்க. எதன் அடிப்படையில் மக்கள் கருத்து கேட்டீங்க? எந்த மாதிரி மக்கள்லாம் நீங்கள் சந்தித்து இந்த கருத்துக்களை நீங்கள் கேட்டிருக்கீங்க? நீங்கள் எங்களோட சேலம் மாவட்டத்தில் இருக்க பேருந்து நிலையத்தில் 50 மாணவர்களும் இளைஞர்களும் இணைஞ்சு ஒரு 500 பேர்த்துக்கிட்ட கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பு படி பார்த்திங்க அப்படின்னா, இங்கே சேலம் மாவட்டத்திலேருந்து சென்னைக்கு போகிறவங்களாகட்டும், பெங்களூர் போகிறவங்களாகட்டும், இது மாதிரி நெடுஞ்சாலையில் பயணிக்கிற ஒவ்வொரு பயணிகள்கிட்டையுமே நாங்கள் ரிப்போர்ட் எல்லாத்துட்டையும் கலெக்ட் பண்ணியிருக்கோங்க. அந்த ரிப்போர்ட் படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்டில் இப்போ சாதாரணமாகவே நம்ம ஃபுட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட நம்ம கேட்கும் போது நமக்கு பார்த்திங்கன்னா 61% தான் நல்ல இல்லை, 61% ரொம்ப மோசமாக இருக்குது. மீதி 34% தான் ஏதோ ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீதி 5% ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே அவங்க கொடுக்குற ரேட்டு கூட எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிகப்படியான விலைப்பட்டியலில் தான் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சாமானியமான மக்கள் பயணிக்கிற அந்த பேருந்தில் இருக்கவங்க நிறையா பேர் இதுக்கு பயந்துக்கிட்டு இறங்கி போய் இந்த காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணுமான்னு பசி பட்டினியோடு இறங்கி இங்கே இருக்கிற கார்பரேஷன் வாட்டரை குடிக்கலான்ட்டு இங்கே வராங்க. அந்த அளவுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா மன வருத்தத்தோடு சொல்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையுமே நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். அவங்க ஒவ்வொருத்தரோட ரிப்போர்ட்ஸுமே எடுத்திருக்கோம். டாய்லெட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82% ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போயிட்டு தான் போய் டாய்லெட் போகிற மாதிரி அந்த நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. காசு இருக்கிறவங்க மட்டுமே அங்கே உள்ளே போய் பயன்படுத்துகிறாங்க. அதுவும் சுத்த மேம்பாடு இல்லாமையே தான் இருக்குது. அதே மாதிரி கொடுக்குற ஃபுட் ஐட்டம், அவங்க என்ன ஃபுட் ஐட்டம் இது ரெடி பண்ணி வச்சுருக்காங்களோ அது என்னைக்கு ரெடி பண்ணாங்க, என்ன ஏதுங்கிறது தெரியாது. அந்த ஃபுட்டையும் நாம் வாங்கி உண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி வாட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த பேக்கெட் வாட்டர், பிளாஸ்டிக் வாட்டரில் கொடுக்கறது, அதே மாதிரி தரமில்லாத தண்ணீர் தான் அங்கே வச்சுருக்காங்க. அதையும் அதே மாதிரி அதிக விலை கொடுத்து 25 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா கொடுத்தலாம் வாங்கி குடிக்க வேண்டிய நிலைமையில் தள்ளப்படுறாங்க. இதில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறது ஒரு சாமானியமான மக்களாக தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ
பொதுவாக நம்ம எடுத்துக்கிறோம் சானிட்டரி எடுத்துக்கிறோம்னாலும் அதுலேயும் ரொம்ப மோசமான நிலைமை தான் இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கிற ஹோட்டலுக்கு முன்னாடி இருக்க அந்த சுகாதார நிலை எப்படி இருக்குன்னா அது ரொம்ப சீர்கெட்டு இருக்குது. அது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ரிப்போர்ட் படி எல்லா ரிப்போர்ட்டையுமே நாங்கள் தெளிவாக எடுத்து ஒவ்வொன்றையுமே நாங்கள் வந்து மாநகர தலைமை போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்ககிட்ட வந்து நாங்கள் வந்து இது எல்லாருமே நாங்கள் ஒரு 50 பேர் வந்து அக்னாலஜ்மெண்ட்டோடு நாங்கள் வந்து இதை வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் அடுத்து உணவுத்துறைக்கும் நாங்கள் வந்து இதை அனுப்பி இது அடுத்தபடியான மேம்பாட்டுக்கும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புமே நாங்கள் வந்து இந்த குழு மூலியமாக நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் அவ்வளோ பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, வரவேற்கிறாங்க. ஏன் அப்படின்னா பழங்காலமாகவே இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை கேட்குறதுக்கும் ஆள் இல்லாமல் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸை கூட ரிலீஸ் பண்ணது கூட பார்த்திங்கன்னா சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் மூலிமா தான் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணோங்க. ஏன் அப்படின்னா இது மூலியமாவது ஒரு நல்லவர் மூலிமா பண்ணும்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தது நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த ஆய்வு பண்ணியிருக்கீங்க, இந்த ஆய்வு அறிக்கை அரசுக்கு அமைச்சிருக்கீங்க, இது வரைக்கும் நடவடிக்கை தான் எடுத்திருக்காங்களா? இது வரைக்கும் 1% கூட சரியான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கலைங்க. அதே மாதிரி இங்கே ஒரு சில ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பஸ் தான் வந்து நிற்கிது. அதே மாதிரி கவர்மெண்ட் பஸ் நிற்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து அலாட் பண்ணி வச்சுருக்காங்களாம். அந்த ஏரியாவை தவிர மற்ற ஏரியாவில் நிறுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சம் கமிஷன் ப்ளஸ் எல்லாமே போகுதுங்கிற மாதிரி தகவல் அவங்க ஹெட் ஆஃபீஸ்லேருந்தே கொடுக்குறாங்க. அதே மாதிரி அங்கே தரமில்லாத இடத்துல நிறுத்தினா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்து நாங்கள் சரி பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் 1% கூட அது சரி பண்ணலை. இது ஆளுங்கட்சியில் நடக்கிறது, எதிர்கட்சி அது மாதிரிலாம் தெரியலங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு இந்த ஸ்டெப்பை எடுத்து நடத்தணும். ஏன்னா நம்ம இதை வந்து நம்ம அவங்கள சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அதான் குறிப்பாக தேவேந்திரன் கல்லூரி மாணவர்கள் குழுக்களாகவே இணைந்து இந்த கருத்துக்கள் நடத்தியிருக்காங்க. அதே போல் இன்னொருத்தர் இணைஞ்சிருக்காது. சார் நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக இந்த நிலைமை தொடர்ந்து பல ஆண்டுகளாக நீடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும் அரசாங்கம்? இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய ஆய்வில் என்ன முடிவுகள் சொல்லியிருக்கீங்க? இப்போது குறிப்பாக இந்த உரிமை சட்டத்தில் என்ன மாதிரி முடிவுகள் வந்திருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலாக நெடுஞ்சாலை உணவகம் மேம்படுதல் குழுவில் நாங்கள் வந்து ஆர்டிஐ, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வந்து சில கேள்விகள் கேட்டிருந்தோம் அரசாங்கத்துக்கு, நெடுஞ்சாலைத்துறை அப்புறம் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, அரசாங்கம் வந்து ஒவ்வொரு பஸ்ஸு ஒவ்வொரு இடத்துல நிறுத்துறதுக்கும் ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் 50லேருந்து 60 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு வந்து எழுத்துப்பூர்வமாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இவ்வளோ அமௌண்ட் வாங்கியும் அரசாங்கம் வந்து அங்கே என்ன மிஸ்டேக் நடக்குதாலும் அவங்க வந்து ஸ்டெப் எடுக்கிறதில்ல. அவங்க வந்து கொடுத்துருக்கிற வந்து டெண்டர் காப்பியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, இலவச குடிநீர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டெண்டர் காப்பியில் இருக்குது. இலவச கழிப்பறை வசதி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. பட் இது எதுவுமே எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் எம்ஆர்பி விலையில தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க. பட் அதுவுமே அவங்க வந்து கடைப்பிடிக்கிறது இல்லை. இன்னொரு பெரிய பவர்ஃபுல் என்னன்னா, இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்லா ரைட்ஸுமே இருக்குது. இந்த மாதிரி நெடுஞ்சாலை உணவகம், அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸு நிறுத்துகிற உணவகத்தில் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அரசாங்கத்துக்கு ஃபுல் பவர் இருக்குது அந்த இதை ரத்து செய்கிறதுக்கு, அந்த டெண்டர் காப்பி ரத்து செய்கிறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. பட் அந்த ரைட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நாங்கள் வந்து எங்கள் அமைப்பு சார்பாக ஒரு 50 பேர் தனிப்பட்ட முறையில் சேலமில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் அக்னாலஜ்மெண்ட்டும் வாங்கினோம். அந்த அக்னாலஜ்மெண்ட் வாங்கினதுக்கப்புறமும் அக்டோபர் 3ஆம் தேதி போன வருஷம் பண்ணது, இது வரைக்குமே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலைங்க. குறிப்பாக இந்த உணவுகள் தரம் இல்லாத அறிக்கையில் சொல்லியிருந்தீங்க. இது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகள்லாம் நீங்கள் நேரில் பார்த்தீங்களா? அவங்ககிட்ட தான் வலியுறுத்தி இருக்கீங்களா நீங்கள்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்புத்துறை, அதாவது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், ஃபுட் சேஃப்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்கள் அமைப்பு சார்பாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், அதாவது விழுப்புரம், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கும் நாங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்டோட ஒரு காப்பி அமிச்சோம். அதுக்கு தொடர்ச்சியாக விழுப்புரத்தில் இருக்கிற ஒரு நெடுஞ்சாலை உணவகம், அதாவது விக்கிரவாண்டியில் இருக்கிற உணவகத்தில் வந்து அவங்க வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க. இந்த ஆய்வின் படியில் வந்து சுகாதாரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. அது நிறைய பத்திரிகையிலையும் வந்திருக்கு. குறிப்பாக தொடர்ந்து இதே நிலைமை நீடிச்சிட்டு இருக்கு. குறிப்பாக எந்த மாதிரி பகுதிகளில் இந்த மாதிரி நெடுஞ்சாலை ஹோட்டல்கள் அதிகமாக இருக்குன்னு உங்கள் ஆய்வுகளை தெரிஞ்சிருக்கு? எங்கள் ஆய்வில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எல்லா மக்களும் வந்து ஃபீல் பண்ணுறது என்னென்னா, சென்னை போகிற வழியில் விக்கிரவாண்டியில் இருக்கிற நெடுஞ்சாலை உணவகமோட தரமும் சுகாதாரமும் ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது யூரின் போகிறதுக்கு கழிப்பறை வசதி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நபருக்கு 5 ரூபாய் வாங்குறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இதுக்கு எதிராக எல்லாருமே குரல் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த ஆய்வுகளுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது நெடுஞ்சாலை உணவகங்களில் இருக்கிற விதிமுறைகள் எதுவுமே பின்பற்றப்படுவதில்லை. அதே போல் அங்கு பொதுமக்களுக்கு தேவையான இலவச கழிப்பறை மற்றும் குடிநீர் வசதி எதுவுமே வைக்கப்படுவதில்லை. சுகாதாரமான உணவு இல்லை. அதே போல் இங்கு விலை பல மடங்காக உயர்த்தி விற்கப்பட்டு வருவதாக தொடர்ந்து பல்வேறு விதமான இந்த குற்றச்சாட்டுகள் இவங்க ஆய்வு அரசுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. தேவேந்திரன்.